நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகும் மோந்தா புயலால் வட தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். இந்த புயல் உருவாகும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மழைக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கு? வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணி அளவுல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது சென்னைக்கு கிழக்கு திசையில 990 கிலோமீட்டர் தொலைவுல தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கு. இது நாளைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று 27ஆம் தேதி வாக்குல புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த வங்கக்கடல் உருவாக இருக்கக்கூடிய இந்த மோந்தா புயலால தமிழ்நாட்டுல எங்கெங்க அதி கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத தற்போதைய தரவு வைத்து வானிலை ஆய்வு மையம் ஒரு சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புயல் ஆந்திராவை ஒட்டிதான் கரையை கடக்கும் என கூறப்பட்டாலும் கூட வட கடலோர மாவட்டங்களை ஒற்றியிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப புயல்ல 2 வகையான புயல்கள் இருக்கு. ஒண்ணு மழை பொழிவை அதிகம் தரக்கூடிய புயல்கள், இன்னொன்னு காற்றை அதிகமாக தரக்கூடிய புயல்கள். இந்த மோந்தா புயல் எதை சார்ந்து இருக்க போகிறது? மழை பொழிவை அதிகமாக கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா அல்லது காற்றை அதிகமாக கொடுத்து கரையை கடக்கக்கூடிய புயலாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. புயலுடைய சின்னத்தின் தற்போதைய நகர்வின்படி வட கடலோர மாவட்டங்கள் அதே போல வட தமிழகம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை முதல் கிட்டத்தட்ட புயல் உருவாகக்கூடிய நேரத்துல அதி கனமழைக்கு கூட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, நாகை, மயிலாடுதுறை, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக புயல் உருவாகும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய 27, 28 ஆகிய 2 தினங்களிலுமே மிக கனமழை முதல் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல்ல நாளை மறுநாள் இந்த மோந்தா புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த புயல் ஆந்திரா நோக்கிதான் கரையை கடக்கும் என கூறப்பட்டிருந்தாலும் கூட தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புயல் ஆந்திராவில் கரையை கடந்தாலும் அதனுடைய தாக்கம் அந்த புயலுடைய புயல்ல 3 ஸ்டேஜ் சொல்லுவோம். அந்த புயல் மையப்பகுதி, இடைப்பகுதி, பின்பகுதி. அந்த புயலுடைய மையப்பகுதி சென்னையை ஒட்டி கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாகவும் புயல் சின்னத்துடைய திசை மாறினால் மழையின் தாக்கத்தில் மாற்றம் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கண்காணித்திருக்கிறது. புயல் சின்னத்தின் திசையை தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் இந்த புயல் உருவாவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த கட்டங்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறும் என கூறப்பட்டிருக்கிறது. இதனால வட கடலோர மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போதைய தரவுகள் வைத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.